அன்பான மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களுடன் நான் உங்கள் தேனீஸ்வரன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா, சில பல பிரச்சனைகளுக்காக தீர்வாக கூட இருக்கும். இது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோ முழுக்க அந்த திவ்யா இருக்கால, திவ்யா கலைச்சிக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சத்தியமாக நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ என்னதே செய்யணும்னு நினைக்கிற, நீ என்னதே பண்ணிகிட்டு இருக்காது உனக்கு தெரியுதா தெரியலையா? ஸ்டார்டிங்கில் வந்த மாமாவனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என் கூட வீடியோ பண்ணணும்னு பண்ணோம், 2 பேர் வீடியோ பண்ணோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை போயிட்டே இருக்கும்போது எனக்கும் பிடிச்சி போய் மேரேஜ் பண்ண ஆரம்பித்தோம். மேரேஜ் பண்ணோம் ஓப்பனாக சொன்னான். அதை கடைசியில் எனக்கு சில பல மனஸ்தாபத்தினால கண்டாண்ட நாயை சொன்னாங்கன்றக்காண்டி அதை பேச்சை கேட்டுக்கிட்டு ஓவர் ஆட ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஆட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி விட்டு நாளைக்கு திரிஞ்சிருவேன்னு பார்த்தா, நான் என் கூட எடுத்த வீடியோ, என் கூட பண்ணினது எல்லாமே பண்ணின மேரேஜ் கூட கண்டென்ட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அது எப்படிமா உனக்கெல்லாம் மனசு வருது? வருவியாமா, கல்யாணம் முடிக்கிற மாதிரி கல்யாணம் முடிப்பியாமா, சேர்ந்து வாழ்வியாமா? டக்குன்னு பார்த்தா எனக்கு அவர் சம்மந்தம் இல்லை, நான் கண்ணன் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு போயிடுவான். சரி ரைட்டு, உன் மனசுக்கு அதே சந்தோஷம்னு நினச்சா போயிருன்னு விட்டுட்டேன். நான் அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை, அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. ஆனால் சமீபமாக நீ செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது. அவன் யார் கார்த்தின்னு சொல்லி அவனை கூட மறுபடியும் கல்யாணம் முடித்த மாதிரி வீடியோ போட்டிருக்கியே. உண்மையிலே அவனை கார்த்தியான்றதே சந்தேகம், எனக்கு 100% சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஆனால் உன் மனசு சங்கடப்படக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் எதுவுமே சொல்லலை. கடைசியில் பார்த்து நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். நீ தான் போட்டிருந்த வீடியோ தான் இருந்துச்சு. நான் செக் பண்ணேன். அவர் கண்டாரோலி கார்த்தியே கிடையாது, அவர் கீழக்கரை கார்த்தி, என் மதுரை கார்த்தி அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வெக்கமா இல்லை உனக்கு? இப்படி யாராலும் கார்த்தி சொல்லிகிட்டே வந்துட்டே இருந்தா அவங்க இவடெல்லாம் போய் வீடியோ பண்ணிடுறது, கல்யாணம் பண்ணுற என்னதே நீ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். உன் லைஃப்பை எங்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. கடைசியில் பார்த்தாத்தையும் தெரியும். எனக்கு அப்புறம் தான் சந்தேகம், கார்த்தியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி. மதுரைக்கும் ஊட்டிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? யார் கார்த்தினாலும் உடனே நம்பிடுவியா? உடனே ஐயோயோ எம்மாயா வாழ்க்கையே போச்சு, என்னை கெடுத்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி நீ புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இனிமேலாவது ஒழுக்கமாக வாழ்கிறக்கு உண்டான வழியை பாரு. நீ எங்கே போனாலும் போய் சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்தேன். ஆனால் நீ போகிற இடத்துல கூட கேவலப்பட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்க. கார்த்தியெல்லாம் அதில் எவன் கார்த்தின்னு வந்தாலும் உடனே ஏற்றுக்கிறியா? நீ என்ன கணக்கில் பேசுகிற, என்ன பண்ணுறேன்னு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. நான் இத்தனை நாள் ஓன் வீடியோஸ் போடக்கூடாது பிரதர் நினச்சேன். பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே வீடியோவே எதுவும் வீடியோ பண்ணக்கூடாது. திவ்யாவுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒதுக்கிட்டு நினச்சி தான் போயிட்டேன். பட் இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலை பார்க்கும்போது அவளை சுற்றி பின்னாடி பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நமக்கு அது தேவையில்லதே. இருந்தாலும் என்ன செய்ய, நம்ம நம்பி விட்டே வந்தவன், நம்ம கூட ரொம்ப நாள் இருந்தவன். அப்படிங்கும் போது விட்டு கொடுக்க மனசு வரல. இனிமேலாம் பார்த்து நடந்துக்க, சரியா? நம்ம இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவையில்லாமல் இனிமேல் இந்த கண்டென்ட் கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண நான் போகிறேன், அதை கண்டென்ட்னு சொல்லி பேசுகிறது இதெல்லாம் மகா தப்பு. எவனாக இருந்தாலும் செருப்புகளை தேடிப்பாங்க. வேணாம், தேவையில்லாத வேலை அது. இனி இதோட நிப்பாட்டிக்க. எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே அட்வைஸ் இதேங்க. இந்த கார்த்தின்ற கேரக்டருக்கும் திவ்யான்ற கேரக்டருக்கும் என்ன சம்மந்தம், என்ன ஏதுன்னு தெரியாது. இது வரைக்கும் என்ன நினச்சின்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் பேசும்போது கூட பொறுமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான்றக்காக அவன் கார்த்தின்னு சொன்னானாமா, இவர் உடனேவும் நான் நீங்கள் இதையும் கார்த்தின்னு சொல்லி உடனே கல்யாணம் முடிச்சிட்டாலாமா, இப்போ அவர் எல்லாம் முடிச்சுட்டு விட்டு போட்டு போயிட்டாராமா. என்னடியும் செய்கிற நீயே? தயவு செஞ்சு வேணாம். இனிமேலாம் கொஞ்சம் திருந்தி வாழ்கிறக்குண்டான வழியை பாரு. நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ கூட பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு மாமா தான் வேணும், ஈஸ்வர மாமா தான் வேணும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். நான் அதுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு ஒன்றும் இப்போதைக்கு எனக்கு மனசு இல்லை. கூடிய சீக்கிரம் நேரில் மீட் பண்ணுவோம், சரியா? எதுவும் தேவையில்லாம போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறாத, தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறாத. உன்னை சுற்றி இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸையும் பாரு. யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போகாத, யாரை பற்றி எதுவும் பேசி வீடியோ தப்பான எண்ணத்தில் முதல்ல இருக்காத, தப்பான வீடியோஸ் எதுவும் போடாத திவ்யா. அது உனக்கு தான் மெயினாக சொல்கிறேன். பார்த்து கொஞ்சம் பத்திரமா சேஃபாரு. ஒரு நல்ல முடிவோடு உன்னை நான் சந்திக்கிறேன், சரியா? நன்றி. என் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அது இப்படி ஒரு வீடியோங்கும்போது யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். நான் எவ்வளோ ஃபோனில் சொல்லி பார்த்தேங்க, செட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் ஒரு வீடியோவே போட்டுருவோம் அப்படின்றக்காண்டி தான் வீடியோவை போட்டேன். யாரும் இது பெருசாக நினச்சிக்க வேணாம். என் மேலே ஏதாவது தவறு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க.